வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டு திரும்பி வந்தபோதோ அல்லது போகும்போதோ பத்திரிகையாளரை சந்திக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நியாயமானது, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் ஒரு சில கேள்விகளை பொதுவெளியில் வைக்க ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் இது நியாயமாக தர்மமாக நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது பத்திரிகை என்றால் நடுநிலை நாளிதழ் என்று அந்த பத்திரிகையில் அச்சிடப்பட்டிருக்கும். இன்றைக்கி ஒரு பத்திரிகை அல்லது ஒரு பத்திரிகையாளர் நடுநிலையாளர் என்று நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு. இன்னொன்று, இத்தனை பத்திரிகை சங்கங்கள், பத்திரிகையாளர்கள் ஆதரவு சங்கங்கள் இருக்க, என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் பத்திரிகையாளர்னு போட்டுட்டு மக்கள் மனநிலைக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட கட்சியை, ஒரு குறிப்பிட்ட தலைவரை ஆதரித்து பேசிக்கிட்டே இருக்கீங்களே, அதுவும் பொய்யும் புரட்டும் உண்மைக்கு புறம்பாக நிறையா விஷயங்களை பேசுகிறீங்களே, இது தர்மமா என்று அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கீங்களா, இல்லை ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்களா? கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பத்திரிகையாளர்னு சொன்னால் உண்மையில் நீங்கள் பத்திரிகையாளரா அப்படின்றத எத்தனை பத்திரிகையாளர்கள்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்படி இந்த ஈக்கோ சிஸ்டத்தையே கெடுத்து வச்சுருக்கீங்க. திட்டம் போட்டு முதல்வர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும்னு நீங்கள் மைக்க தூக்கிட்டு வர்றீங்க. அது மட்டும் இல்லை, அவரை சங்கடப்படுத்தக்கூடிய கேள்விகளை கேட்கணும்னு திட்டம் போடுறீங்க. இப்படிப்பட்ட அசிங்க அனாச்சாரங்களுக்குள்ளே போக விரும்பாமல் விலகி நிற்கிறார். இதுதான் உண்மை. தர்மம் நாயுள்ள பத்திரிகையாளர் அவர் புறக்கணிக்கவில்லை. தரங்கட்ட பத்திரிகையாளர் பெரும்பான்மை இருப்பதால் புறக்கணித்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம்.